ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்த உடனே வேகமாக வந்து என் தலைவனை போல யாரும் காதலிக்க முடியாது அப்படின்னா, டேய் கோவப்படுத்தாத, கொள்ளை காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான். என்னங்க சொல்கிறீங்க? என் தலைவனை போல யாரும் காதலிக்க முடியும்? அது காதலடா, அது எப்படிடா காதலாகும்? அறிவு கெட்டவனே அப்படின்னு நான் சத்தம் போட்டு பொண்டாட்டி விட்டு போட்டு குழந்தை விட்டு தள்ளி போட்டு இன்னொருத்தர் லவ் பண்ணுறதா, இதை மாதிரி யாரும் காதலிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், கூச்சமா இல்லை உனக்கு அப்படின்னு நான் சத்த மாட்டேன். ஏங்க இதுக்கு பேர் கள்ள காதலுங்க, இது ஏன்டா நீங்களாம் ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த பையன்கிட்ட. அவன் சொல்கிறான், ஏங்க மனுஷனுக்கு தாங்க கள்ளக்காதல், ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டே போகிறதா மனுஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அது கள்ளக்காதல்னு சொல்ல முடியும். அவர் தெய்வங்க, தெய்வம் எத்தனை பேர்த்து வேணாலும் காதலிக்கலாம், தெய்வங்களை யார் வேணாலும் காதலிக்கலாம். அந்த காதல் எல்லாமே தெய்வீக காதல். தெய்வத்துடைய காதலை கள்ளக்காதல் யார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோப்பா, இந்த உலகத்தில் மக்களை அறிவாளியாக்குறதுனால மட்டும் ஒரு தலைவன் நல்லவனாகி விட முடியாது, அறிவாளியாகி விட முடியாது. மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக்கி வச்சிருக்கிறீங்களோ அவங்க தாங்க சிறந்த தலைவர். அவங்க கடவுளுக்கு சமம். உண்மையிலங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா பாருங்கள், என்ன வேணால் செய்ய முடியும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. எங்கே போய் முடியும்னு தெரிலங்க.